துப்புள்ளாத கேடுகட்ட மானங்கட்ட வெக்கங்கட்ட திமுக நான் கண்டிக்கிறேன். சூப்பர். வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒருத்தனை வச்சு செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவனை வச்சு செய்யணும்னு ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் மறந்துட்டேன். சரி, நேற்று ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு மாதேஷ் கூட, நம்ம ஆதன் சினிமாவில் மாதேஷ் கூட ஒரு இன்டர்வியூ இருக்கு. அதில் இவன் ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கான். சரி, அவனை வச்சு செஞ்சிடலாம் இன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு பிளானோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன். செஞ்சிடலாமா? அப்போ இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. உச்சநீதிமன்ற வாதத்திலும் தாவைக்கா தரப்பு அதான் சொல்றாங்க, இங்க இருக்காதீங்க, நீங்க இங்க இருந்து நிர்மல்குமார் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அதெல்லாம் இல்லைங்க, அங்க இருந்து வெளியேறுங்கன்னு சொன்னதாக. அதெல்லாம் போய் எங்க நீதிமன்றத்துல சப்மிட் பண்றாங்க. விஜய் காணொலி விட்டாரா? விஜய் காணொலி விட்டாரா 4 நிமிஷத்துக்கு? அந்த காணொலியில காவல்துறை என்ன போக சொல்லிச்சுன்னு சொன்னாரா இல்ல நான் வந்துட்டேன்னு சொன்னாரா? காவல்துறையை பத்தி அதான் சொல்லலையே. இன்னைக்கு நீதிமன்றத்துல விஜய் கரூர்ல இருந்து போனதுக்கு காரணம் காவல்துறை இங்க நிக்காதீங்கன்னு நிர்மல்குமார் கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல விஜய் தரப்பு வக்கீல் சொல்லியிருக்காங்க. அதை சொன்னா இந்த தலைமண்டையில ஏற மாட்டேங்குது. விஜய் வீடியோ போட்டிருக்காங்களா, விஜய் சொல்லியிருக்காரான்னு? டே, கோர்ட்டிலே சொல்லியிருக்காங்கடா. திருப்பி திருப்பி விஜய் வீடியோ போட்டாரா, விஜய் சொல்லியிருக்காரு? இவன் எங்க இருந்து வர்றான்? நீதிமன்றம் சொன்னது பொய்யா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீதிமன்றத்துல விஜய் பத்தி சொன்னப்போ ஃபிளாஷ் நியூஸ்ல நிறைய வந்துச்சு. அப்போ இப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே. மிஸ்டர் இடும்பாவன கார்த்திக், நீதிமன்றம் சொன்னது பொய்ன்னு நீங்க சொல்லக்கூடாது. அது நீங்க நீதிமன்றத்தை அவமானப்படுத்துற மாதிரி, புரியுதா? இவனை யாராச்சும் இவங்கிட்ட சொல்லி புரிய வைங்க. நீதிமன்றமே சொல்லி இருக்கு. அதாவது விஜய் தரப்புல வக்கீலே எவிடன்ஸோட கொடுத்துருக்காங்க. காவல்துறை நிர்மல்குமாரை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இங்க நிக்காதீங்க விஜய், செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கு, கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு எஸ்கார்ட் பண்ணி அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலே சொல்லியிருக்காங்க. அது சொன்னா இந்த மண்டையில ஏறவே மாட்டேங்குது. சும்மா அதையே திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கான். இன்னொன்னு சொல்றான், கேட்கலாம். ஒருத்தன் கூட வரல. இந்த அரசாங்கத்தையும் கேள்வி கேளுங்க. அவங்களுமே அரசாங்கத்தை கேள்வி இந்த இடத்துல உங்க திமுக எதிர்ப்பு நெடியே குறைஞ்சு போச்சு. இந்த இடத்துல விஜயை இவ்வளவு வன்மமா இவ்வளவு கேள்வி அரசாங்கமும் செய்திருக்கணும்ல, நீங்க தடுத்திருக்கணும்ல. இன்னைக்கு வரைக்கும் விஜய வழக்கு போட்டு கைது செய்ய துப்புள்ளாத கேடுகட்ட மானங்கட்ட வெக்கங்கட்ட திமுக அரசு நான் கண்டிக்கிறேன். புஷியானந்த நிர்மல்குமாரை கைது செய்யாம 1 வாரம் 10 நாளா விட்டுருக்கிற இந்த கேடுகட்ட மானங்கட்ட திமுக அரசு நான் கண்டிக்கிறேன். அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணாம வச்சுக்கிற திமுக அரசை இந்த கேடுகட்ட நான் கண்டிக்கிறேன். சூப்பர். திமுக திட்டுறது பாத்தீங்களா? செம்ம 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 டிராமாடா, செம்ம. திமுக திட்டுறது பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? இன்னைய வரைக்கும் புஷி ஆனந்தையும் நிர்மல்குமாரையும் ஆதவர்ஜனையும் அரெஸ்ட் பண்ணாததுக்கு திமுகவை கண்டிக்கிறாங்களா? அப்படி கண்டிக்க கூடாது இடும்பாவன கார்த்திக். ஏன்னா காசு கொஞ்சம் அதிகமா கிரெடிட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்படி கண்டிக்க கூடாது. எப்படி கண்டிக்கணும்னா, மக்கள், அதாவது விஜய் லேட்டா வர்றதுன்னு நீங்க சொல்றீங்க. எப்பவுமே விஜய் லேட்டா வர்றாரு, லேட்டா வந்தனால தான் இப்படி ஆச்சுன்ட்டு. விஜய் லேட்டா வந்தனால உள்ள ஆளுங்களை ஏத்தாம, குழந்தைங்களையும் பெண்களையும் கர்ப்பிணி பெண்களையும் ஏத்தாம ஒரு பேரிகேட் போடாத காவல்துறை கண்டிக்கணும். புரியுதா உங்களுக்கு? புஷியானந்தையும் நிர்மல்குமாரையும் அரெஸ்ட் பண்ணாதனால காவல்துறை கண்டிக்க கூடாது. அடுத்து கேட்போம். அவங்களுக்கும் பல லட்சக்கணக்கான கூட்டம் இருக்கு. என்ன இருந்து போட்டும், அது கூட்டமா? அதெல்லாம் அது கூட்டமா? எல்லாம் சைக்கோ. அண்ணன் கொலவெறியில் இருக்கான். மக்களே பாருங்க, கொலவெறியில் இருக்க ஒரு கட்சியில் உள்ள ஒரு ஆள் தான் பேசுறது, மெயின் ஒரு மெம்பரா இருக்கிற ஒரு ஆள் தான் பேசுறது, கொலவெறியில் இருக்கானா? அதெல்லாம் போட்டும். மக்களை சொல்றத பாத்தீங்களா? சைக்கோவா. ஏன் சொல்றாங்க புரியுதா உங்களுக்கு? அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஏறுறாங்க, மரத்து மேல ஏறுறாங்க. விஜய் கட்சிக்கு வர்றது 18 வயசுல இருந்து மேக்சிமம் ஒரு 18 வயசுல இருந்து ஒரு 25 இந்த மாதிரி உள்ள வயசு உள்ளவங்க தாண்டா அதிகமா வர்றது. உங்க கட்சியில பயங்கர டிசிப்ளின் நீங்க சொல்றீங்க தெரியுமா? அது ஏன் தெரியுமா? உங்க கட்சியில எல்லாம் ஒரு 35 வயசுக்கு மேல உள்ளதான், ஒரு 35 வயசுக்கு மேல உள்ள ஆளுங்க தான். அதனால அவங்க டிசிப்ளினா தான் இருப்பாங்க. இந்த வயசுல 18 வயசுல இருந்து ஒரு 25 வயசுல பசங்க அப்படிதான் இருப்பாங்க. இதை உங்களை டிசிப்ளின் ஆக்கணும்னா அது யாரோட தப்பு? அவங்க வீட்டுல வளர்த்தால் தப்பா, இல்ல தமிழ்நாட்டு கவர்மெண்டோட தப்பா? அவங்கள அப்படி ஆக்குனது யாரு? அவங்க விஜய் இப்பதானே வந்தாரு அரசியலுக்கு. அவங்க பிறந்தப்போ விஜய் இல்ல அரசியலுக்கு வரல. பிறந்ததுல இருந்து அவங்க இப்படிதானே இருக்காங்க. அப்போ அவங்களை இப்படி வழிமுறைப்படுத்தாம இருந்ததுக்கு யாரு காரணம்? ஒரு 18 வயசுல இருந்து 25 வயசுல பசங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்கள டிசிப்ளினா கொண்டு வர்றதுக்கு அது தமிழ்நாட்டோட கவர்மெண்டோட கடமை.
அவங்க தான் அவங்கள எப்படி நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கணும், பசங்க எப்படி இருக்கணும், இல்லைன்னா இந்த வயசுல எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கணும், இதெல்லாம் அது அவங்க கவர்மெண்ட் நினைச்சா கூட நடக்காது. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த வயசுல பசங்க அப்படிதான் இருப்பாங்க. அந்த மாதிரி பசங்க தான் விஜயோட பயங்கர ரசிகனா இருக்காங்க. அது நீங்க யாரை கேட்டாலும் சரி, 18 வயசுல இருந்து இந்த வயசுல அப்படிதான் இருப்பாங்க. ஈவன் நீ பேசுறல்ல, நீயே அப்படிதான் இருந்திருப்ப. ஸோ அதனால இந்த 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 என்ன சொல்றது, அரசியல் படுத்தணும் சொல்றதெல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட்ஸே கிடையாது. ஈவன் என்ன கூட எடுத்துக்கோ, எனக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. விஜய் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அரசியலை கவனிக்கிறது. உண்மையிலேயே நான் சொல்லணும்னா விஜய்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க எல்லாருமே தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது விஜய்க்கு தான். ஏன்னா இந்த வயசுல சின்ன பசங்க கூட இப்ப அரசியல் பேசுறாங்க. எவ்வளோ பேர் சின்ன பசங்க, 15 வயசு 12 வயசு பசங்க கூட அரசியலை பத்தி பேசுறாங்க, எல்லா கட்சி தலைவர்களை பத்தி பேசுறாங்க. அதுக்கு காரணம் விஜய் ஒரு ஆள் தான். அந்த மனுஷன் இப்ப அரசியலுக்கு வந்தனால எவ்வளோ பேர் அரசியலை கவனிக்கிறாங்க தெரியுமா? அவனுக்கு சின்ன பசங்க கூட கவனிக்கிறாங்க. இந்த மனுஷன் இருக்கானே இடும்பாவன கார்த்திக், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளா இருந்தேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு சீமான ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷனா இருந்தேன். ஆனா அவரோட சுயரூபம் இப்பதான் தெரிய வந்தது. எதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. நான் ரொம்ப நம்பினேன். இந்த கட்சியிலே, நாம் தமிழர் கட்சியிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் இடும்பாவன கார்த்திக். ஆனா இந்த மனுஷனை இப்படி ஆக்கிட்டாங்களே நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா சாட்டை எனக்கு முதல்ல இருந்தே பிடிக்காது. ஏன்னா சாட்டை சீமான் மாதிரி தான், 2 விதமா பேசிட்டு இருப்பாரு. ஆனா இந்த இடும்பாவன கார்த்திக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷனா இருந்தான். ஆனா அவரும் சீமான் பேச்சை கேட்டு இப்படி ஆயிட்டு. ஏன்னா இந்த இடும்பாவன கார்த்திக் இங்க இருக்க வேண்டிய மனுஷனே கிடையாது. இவர் ரொம்ப ஜெனூனா நல்ல நல்ல மனுஷன். ஆனா இவரை இப்படியே மாத்திட்டாங்கன்னு நினைக்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு. அதனால இடும்பாவன கார்த்திக் உங்ககிட்ட ஒரே ஒரு சொல்லிக்கிறேன், தயவு செய்து நீங்க வேற கட்சிக்கு போயிடுங்க. டிஎம்கே நாம் தமிழர் கட்சி இல்லாம வேற எந்த கட்சிக்கு வேணாலும் போயிடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு. ஆனா உங்களை இப்படி பேச வைக்கிறது யாருன்னு நமக்கு தெரியும். அதனால தான் சொல்றேன், நீங்க அரசியல்ல நல்ல ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும்னா தயவு செஞ்சு இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறிடுங்க.